கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளை சுற்றுலா பயணிகளின் அத்துமீறல்களிலிருந்து காப்பாற்ற கோரி பாரம்பரிய பட்டக்காரர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். அரிய வகை உயிரினங்கள் மற்றும் மூலிகை வளம் நிறைந்த கொடைக்கானல் மேல்மலை பகுதியை 800 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக நிர்வகித்து வரும் பட்டக்காரர்கள் மேல்மலை பகுதியை சுற்றுலா பயணிகளின் அத்துமீறல்களிலிருந்து காப்பாற்ற கோரி வழக்கை தொடர்ந்துள்ளனர். விவசாய நிலங்களை வெளிநபர்கள் விலைக்கு வாங்கி அனுமதியற்ற விடுதிகளை நடத்துவதாகவும், இரவு நேரங்களில் கேம்ப் ஃபயர் மற்றும் கூச்சல்களால் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் பிளாஸ்டிக் மது பாட்டில்களால் நீர்நிலைகளும் விவசாயமும் பாழடைவதாக குமுறியுள்ளனர். எனவே பேரிஜம் ஏரியைப் போல மேல்மலை பகுதிக்கும் ஒருநாள் பாஸ் முறை கொண்டுவர வேண்டும் என பட்டக்காரர்கள் கோரினர். மேல்மலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மேல்மலை விவசாயிகள் சங்க தலைவர் SMK பாலகிருஷ்ணன் புதிய தலைமுறையிடம் பேசினார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு குடி தண்ணி விவசாயத்துக்கு தண்ணி தட்டுப்பாடாகி போச்சு. என்ன காரணத்துல இப்படி ஆகிருக்குன்னு நினைச்சீங்கன்னா, காட்டேஜ் போடுறோம்னு சொல்லி போட்டு பூரா இருக்கிற தண்ணி பூரா அங்க எடுத்துக்கிட்டாங்க. குடிக்கிறதுக்கு அங்க அவங்க சுற்றுலாவுக்கு பயன்படுத்துற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது எங்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்லித்தான் முதல் வழக்கு போட்டது அங்க அதுக்கு தான் போட்டோம். அப்புறம் அதுல இருந்து பாக்குற போது எல்லாமே பாதிக்கக்கூடிய விஷயம் பூரா அப்பதான் தெரியுது எங்களுக்கு. எது வனவிலங்க தொந்தரவுப்படுத்துற மாதிரி ஒண்ணு, ரெண்டாவது சுற்றுலா மாசுபடுறது மாதிரி அது ஒரு 2. இனி காலத்துல வருங்காலத்துல இருக்கிற இடத்த பூராமே காட்டேஜ் கட்டுறோம்ட்டு பூரா விலைக்கு வாங்கி வெளிநாட்டுல இருந்து எல்லாமே வாங்கிக்கிட்டு விவசாயம் பண்ற இடத்த பூரா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பயந்துகிட்டு இதெல்லாம் விவசாயம் வராதுன்ட்டு பயந்து வித்துட்டு வேற ஊருக்கு போறது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க வழக்கு தொடுத்திருக்கோம். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜூலை 17க்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் வனத்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேம்ப் ஃபயர் நடத்தவும் அதிக ஒலி எழுப்பவும் தற்காலிக தடை விதித்துள்ளது. நீதிபதிகளின் உத்தரவுக்கு கொடைக்கானலில் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அரசு இனி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் மகேஷ் ராஜா.